கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முறைகேடு என புகார் எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நிதி முறைகேடு விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகம் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி முறைகேடு நடந்திருப்பது முதல் கட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக இதில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட 2 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் உதவியாளர் ஒருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 அலுவலர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பணியிட மாறுதல் செய்தும் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேலும் பல்வேறு துறைகளில் இந்த எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறது என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக 3 அடங்கிய குழுவையும் அமைத்து பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்காக நேற்று பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அந்த போர்டு குழு கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 3 உயர் அலுவலர்களை நியமனம் செய்து பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த துறைகளில் எவ்வாறு முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்து 15 நாட்களுக்குள்ளாக அறிக்கை அளிப்பதற்கும் பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக்கு பிறகு வெளியாகக்கூடிய அறிக்கையில் எத்தனை கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்தது, இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் அதன் அடிப்படையில் மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.